ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா செட் ஆகும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. தேவையான பொருள்: மட்டன் 1/2 கிலோ பெரிய பெரிய பீஸாக போட்டு செய்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பீஸாகவே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் 3 காஞ்ச மிளகாய், ஒரு பட்டை, 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அலசி வச்சுருக்கேன். அப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க. ப்ரெஷர் பேன் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துட்டேன். அது ஹீட் ஆனோடனே இப்போ நம்ம அந்த பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம், வெங்காயத்தை. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இடையில மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்க்குறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். நல்லா வதக்கின உடனே மட்டன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த தனியாத்தூளும் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி வதக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். அந்த மசாலா மட்டும் தனியாக வேகட்டும். பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டு இப்போ மட்டனை
சேர்க்குறேன். அது கூட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டன் போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இடையில மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுத்தாச்சு. மசாலாவோட கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அந்த மட்டனுக்கு தேவையான அளவு. நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணியும் கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி இப்படி இது பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன் மறுபடியும். ஏன்னா விசில் வைக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கிளறிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டலாம். நம்ம வெயிட் போட்டு நல்லா பெரிய பீஸுன்றதுனால 6-7 விசில் வச்சுட்டேன். நான் 6-7 விசில் வந்துட்டு ஆவி அடங்கின பிற்பாடு நான் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி நல்லா வெந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் திக்கு கிரேவியாக வர்றதுக்காக மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இடையில கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம கிரேவி மாரி வர்றதுக்காக பாருங்கள் தண்ணி சுண்டி வந்துட்டுருக்கு. கறி நல்லா எலும்புலேருந்து தனியாக வெந்தது நல்லா தெரியுது. அதுதான் நான் எடுத்து காமிக்கிறேன். இது கூட மீதி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாவை நான் சேர்க்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ சமைக்கும்போது அது கொதிக்கக்குள்ளே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தோம்னா அது ஒரு தனி வாசனை வரும். இப்போ இதை பவுல் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பார்க்கக்குள்ளேயே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.